ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக்ஸ் நகர் தமிழ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் உங்களுடைய டிடிஎஸ் அண்ட் டிசிஎஸ் பேமெண்ட்டை எப்படி ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய யூபிஐ ஐடியை வச்சு பேமெண்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுறதுன்னு பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபே பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும். அந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அப்புறம் உங்களுக்கு ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், டிடிஎஸ், அக்கௌண்டிங் இது ரிலேட்டடாக சர்வீஸ் எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது ரிலேட்டடாக கிளாஸஸ் தேவைப்பட்டாலும் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸை விட பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு இந்த சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம். டிடிஎஸ் பேமெண்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஓப்பன் பண்ணிங்க. அதில் இபே டேக்ஸ் அப்படின்ற காலம் இருக்கும். அந்த மெனுவை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் டேன் கேட்கும். இப்போ நம்ம உங்களுடைய டேன் நம்பரை இதில் மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய டேன் நம்பர் இதில் போடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய டேன் நம்பரை ரீகன்ஃபார்ம் பண்ண சொல்லும். ஸோ அந்த டேன் நம்பரை தெளிவாக மறுபடியும் ஒரு முறை என்டர் பண்ணுங்கள். இங்கே நெக்ஸ்ட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கு. அந்த மொபைல் நம்பரை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அந்த மென்ஷன் பண்ண மொபைல் நம்பருக்கு உடனே ஒரு ஓடிபி வரும் 6 டிஜிட்டில். அந்த ஓடிபியை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மொபைல் நம்பரை கையிலே வச்சுக்கோங்க. ஸோ ஓடிபி ரிசீவ் ஆனதும் அந்த ஓடிபியை இந்த பாக்ஸில் டைப் பண்ணிடுங்க. ஓடிபியை டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன் ஆயிடுச்சு. அகைன் கண்டினியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் கேட்டிருக்காங்க. நம்மளுடைய அசஸ்மெண்ட் இயர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2024 and 25. இதோடைய ஃபினான்ஷியல் இயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2023 and 24. ஸோ அசஸ்மெண்ட் இயருக்கும் ஃபினான்ஷியல் இயருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிருக்காதீங்க. இப்போ நம்ம அசஸ்மெண்ட் இயர் 24-25 செலக்ட் பண்ணுறோம். இதான் கரண்ட் அசஸ்மெண்ட் இயர். ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பே டிடிஎஸ், பே ஃபீஸ் அதர்ஸ். நம்ம டிடிஎஸ் தான் இப்போ பே பண்ண போகிறோம். அதனால் டிடிஎஸ் இருக்கிற அந்த ஆப்ஷனில் ப்ரொசீட்னு கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் சர்வீஸ், அதாவது செக்ஷன்ஸ் இருக்கும். நம்மளுடைய செக்ஷன் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ட்ராக்ட்டுக்கு தான் டிடிஎஸ் பேமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு கான்ட்ராக்டாக இருக்கலாம், ப்ரோக்கரேஜாக இருக்கலாம், இல்லை ப்ரொஃபஷனல் ஃபீஸாக இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி டிடிஎஸ்ஸை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கான்ட்ராக்ட்டுக்கு மட்டும்தான் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த கான்ட்ராக்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம். கான்ட்ராக்ட் 194C செக்ஷன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு கீழே கண்டினியூன்ற ஆப்ஷன் கொடுக்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்ளிகபிள் மேஜர் ஹெட் கம்பெனி டிடெக்டரியா இல்லைனா அதர் தென் கம்பெனி டிடெக்டியான்னு கேட்டிருக்கு. நம்ம அதர் தென் கம்பெனி டிடெக்டியை செலக்ட் பண்ணுறோம். அதாவது 21. இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிற அந்த டிடிஎஸ், அதாவது டிடெக்ட் பண்ண டிடிஎஸ் அமௌண்ட்டை இங்கே மேலே டேக்ஸ் காலத்துக்கு நேராக நம்ம என்டர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேட்டாக ஃபீஸ் பே பண்ணுறதால, அதாவது டியூ டேட்டு 7th தாண்டி நம்ம பண்ணுறதால அதோட இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். நெக்ஸ்ட் இது கண்டினியூன்னு கொடுங்க. இங்கே பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நெட் பேங்கிங், டெபிட் கார்டு அண்ட் பே அதர், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இந்த மாதிரி நிறைய மோடு இருக்குது. நம்ம இன்றைக்கி யூபிஐ ஐடியை வச்சு தான் நம்ம பேமெண்ட் பண்ணி காட்ட போகிறோம். ஸோ அதனால் நம்ம யூபிஐ ஐடி வச்சு தான் பண்ண போகிறோம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ஸ் ஈஸியோ அந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் அந்த யூபிஐ ஐடியை வச்சு யூஸ் பண்ணுறதால அந்த யூபிஐ ஐடி நீங்கள் தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடி அந்த ஐடியெல்லாம் தெளிவாக எடுத்து வச்சுருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் கேட்வேல லாஸ்ட் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணுறோம். பேமெண்ட் கேட்வேவை நெக்ஸ்ட்டு உங்களுடைய பேங்க்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆயிருக்கான்னு ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு பே நோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி எல்லாத்தையும் அக்ரி பண்ணி சப்மிட் டு பேங்க் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா யூபிஐ லிங்க்கில் போயிடும். ஸோ இங்கே உங்களுடைய யூபிஐ ஐடியை மென்ஷன் பண்ணிவிட்டு வெரிஃபைன்னு கொடுங்க. ஸோ கொஞ்ச நேரம் லோடிங் ஆகும். நெக்ஸ்ட்டு அது ப்ராசஸ் ஆகிட்டதும் உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு லிங்க் வரும். அதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடும். பேமெண்ட் சக்ஸஸ் ஆன பிறகு உங்களுக்கு இந்த மாதிரி பேமெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம், பேமெண்ட் ரிசிப்ட்டை. ஒன்ஸ் உங்களுடைய பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனது அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரிசிப்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ரிசிப்ட்டில் உங்கள் டேன் நேமு நீங்கள் என்ட்ரு பண்ண அந்த அமௌண்ட்டை செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த டாக்ஸ் நகர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளுடைய சர்வீஸ் தேவைப்பட்டுச்சுன்னா டிஸ்பிளே தெரியும் இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.